ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோசியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோசியல் புக் மார்க்கிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது tamilnadu.business அப்படிங்கிறது நம்மளுடைய சைட்டுன்னு எடுத்துக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. இப்போது இந்த சைட்டை பற்றி நிறையா வெப்சைட்டில் இந்த சைட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதில் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பல வெப்சைட்ஸ்லேருந்து நம்மளுடைய இந்த ஒரு சைட்டுக்கு லிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு சோசியல் புக் மார்க்கிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ சோசியல் மீடியா சைட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி புக் மார்க் பண்ணுறதுக்குன்னு இன்னும் சில சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சைட்ஸ்லாம் போயிட்டு இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இது நம்மளுடைய சைட் அப்படின்னா, இப்போ இந்த லிங்க்கை இதான் ஹோம் பேஜ் URL, இந்த URL காப்பி பண்ணிவிட்டு இதுக்குரிய டைட்டில், இதுக்குரிய டேக்ஸ், அதாவது டேக்ஸ் அப்படின்னா கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த tamilnadu.business அப்படிங்கிறது எந்த மாதிரியான சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 or 4 லைன்ஸில் நம்ம டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்டோட லிங்க்ஸ் ப்ளஸ் அதனோட டைட்டில், அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இந்த புக் மார்க்கிங் சைட்ஸ்லாம் போயிட்டு நம்மளோட லிங்க்கை சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் சோசியல் புக் மார்க்கிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைட்டிலே இருக்குது பாருங்கள், சோசியல் புக் மார்க்கிங். அதாவது அதிகமாக யூசர்ஸ் வரக்கூடிய சைட்ஸில் நம்மளுடைய ஓன் வெப்சைட்டை நம்ம அதில் புக் மார்க் பண்ணுறப்போ ஸோ அதிக பேர் நம்மளுடைய சைட்ஸை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பல வெப்சைட்ஸ்லேருந்து நம்மளுடைய ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு லிங்க்ஸ் கிடைக்கும். இது வந்து SEO ப்ராசஸில் சொல்லணும் அப்படின்னா பேக் லிங்க்னு சொல்லுவாங்க. இந்த பேக் லிங்க் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம சர்ச் என்ஜினில் இப்போ இந்த கூகுள் இருக்கு இல்லைங்களா, இப்போ பாருங்கள், நான் இந்த சோசியல் புக் மார்க்கிங் சைட்ஸ்னு டைப் பண்ணதையும் இந்த மாதிரி வருது இல்லைங்களா, கீழே இந்த CIAM.in, sourceweb.com, இந்த மாதிரி இப்போ நம்மளுடைய வெப்சைட் வரணும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய வெப்சைட்டை நிறைய பேர் ஷோ பண்ணி பார்த்துருக்கணும், நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்கணும். நம்ம வெப்சைட் வந்து அந்த என்ன சர்வீஸோ அது ஓரியன்டான கீவேர்ட்ஸ் நம்ம வெப்சைட் மூலமாக அதிகமாக ரீச் ஆகிருக்கணும். ஸோ SEO அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ SEOக்குரிய வீடியோவில் நான் அந்த SEO பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ சோசியல் புக் மார்க்கிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த சோசியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் நம்ம எப்படி தேடி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் ரொம்ப சிம்பிள் தான், கூகுளில் போய்ட்டு சோசியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் 2016 அல்லது நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த இயரோ அந்த இயரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி கீழே நிறையா லிங்க்ஸ் வரும், தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் நான் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இங்கே பாருங்கள். இங்கே இருக்கு இல்லைங்களா, Pinterest, Tumblr, Examine, google.com புக்ஸ், அதே மாதிரி Reddit, City You Like, ஃப்ரெண்ட் ஃபீடு. ஸோ இந்த டெலிசியஸ் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான சைட்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த சைட்ஸ்லாம் போயிட்டு நம்ம வெப்சைட்டோட URL கொடுத்துட்டு நம்ம அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்து போஸ்ட் பண்ணுறோம். அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்ஸை பற்றி நிறைய பேர் அதிகமாக தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாமே அந்த வெப்சைட்டோடைய பேஜ் ரேங்க்னு சொல்லுவாங்க. அதாவது கூகுளில் எந்த பொசிஷனில் இருக்குது, அலெக்சான்னு சொல்லக்கூடிய இன்னொரு அலெக்சா ரேங்க் பொசிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புக் மார்க்கிங் சைட்ஸ் நீங்கள் தேடுறப்பவே டூ ஃபாலோன்னு ஒரு வேர்டு சேர்த்துறீங்க அப்படின்னா, இந்த டூ ஃபாலோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்குங்களா, டூ ஃபாலோ சோசியல் புக் மார்க்கிங் சைட்ஸ். ஸோ இந்த டூ ஃபாலோவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் ப்ரொமோட் பண்ணுறோம், அதிகமாக ரீச் ஆகுது அப்படின்னா அந்த லிங்க் வந்து நம்மளுடைய வெப்சைட்ஸுக்கு எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா கூகுள் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதில் டூ ஃபாலோ சோசியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் அதுக்கு கீழே வரக்கூடிய வெப்சைட்ஸில் நம்ம ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சைட்டுக்கு பேக் லிங்க் வரும். பட் நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் இதிலலாம் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்கள் வெப்சைட் ரீச் ஆகும். பேங்க் லிங்க் வராமல் இருக்கலாம், பட் அதிகமாக ரீச் ஆகும். ஸோ பாப்புலராக இருக்கக்கூடிய சில சோசியல் புக் மார்க்கிங் சைட்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். டம்ளர், இந்த ரெட்டிட் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான சைட்ஸ் தான். அதே மாதிரி StumbleUpon, டிக் இருக்குங்களா, நியூஸ்வைன், ஃபார்க், ஸ்கூபிட். இந்த ஸ்கூபிட்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக ரீச் ஆகக்கூடிய சைட். ஸோ இந்த ஸ்கூபிட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் உங்கள் சைட்டோட லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக
உங்கள் வெப்சைட் வந்து ஈஸியாக ரீச் ஆகும், உங்கள் சைட்டுக்கு பேக் லிங்க்ஸும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த scoop.it அப்படிங்கிற சைட்டு. ஸோ இந்த சைட்ஸ் எல்லாமே புக் மார்க்கிங் சைட்னு சொல்லுவாங்க, தெரியுது இல்லைங்களா?